ஆசீர்வாதம் அத்தனையும் மோதமாய் பெற்றிடவே அவளோடு காத்திருந்த காலமகனில் ஆசீர்வாதம் அத்தனையும் ஆமோதமாய் பெற்றிடவே அவளோடு காத்திருந்த காலமகனில் ஆசையை அவர் அறிந்து ஆசீர்வாதம் தந்து தேற்றி ஆசையை அவர் அறிந்து ஆசீர்வாதம் தந்து தேற்றி ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரிக்க வாக்கு தத்தம் தந்ததினால் ஸ்தோத்திரம் பாடி வாழ்த்துவேன் தினமும் எந்தன் பாவமெல்லாம் போக்கியதால் ஸ்தோத்திரம் பாடி வாழ்த்துவேன் தினமும் பானம் செய்ய கத்தரையின் பான பாத்திரம் அவரோடு ஞான ஸ்நானம் பெற்றிட பானம் செய்ய கஸ்தரையின் பான பாத்திரம் அவரோடு ஞான ஸ்நானம் பெற்றிட அருள் புரிந்தவர் மரித்து நான் கல்லறையில் அடக்கப்பட்டேன் அவரோடு மரித்து நான் கல்லறையில் அடக்கப்பட்டேன் அவரோடு பரிசுத்தமாய் ஜீவிக்கவே தந்தாராவியானவரை ஸ்தோத்திரம் பாடி வாழ்த்துவேன் தினமும் எந்தன் போக்கியதால் ஸ்தோத்திரம் பாடி வாழ்த்துவேன் தினமும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2-3-4 வசனங்களை வாசிப்போம். அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் பிண்டாந்தரம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த இந்த மனுஷன் பெரிய பிரசங்கம் உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்கள் மத்தியில யூத மார்க்கத்தை பற்றி அவன் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பெரிய போதகனாக இருந்தான். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து ஒருத்தர் வராம இருந்தா நீர் செய்கிற இந்த அற்புத அடையாளங்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒருவரால செய்ய முடியாது. அதனால நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிக்கோதேமு என்கிற போதகன் சொன்னது போல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த அற்புத அடையாளங்கள் ஆசீர்வாதங்கள் இவைகளை ஆதாரமாக்கி அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நீ சொல்றது உண்மைதான், ஆனா ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் மறுபடி பிறக்கும். என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கும். அவன் சொல்றான், நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன், இனி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் திரும்ப பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மறுபிறப்பு என்பது அம்மா வயிற்றுக்குள்ள திரும்ப போய் பிறக்கிறது இல்லை. மறுபிறப்பு என்பது நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற என்னை அற்புதம் செய்கிறவராக விசுவாசித்தால் போதாது, அடையாளம் செய்கிறவராக விசுவாசித்தால் போதாது. இந்த உலகத்துல உனக்காக வந்து ஓம் பாவத்தை, ஓம் அக்கிரமத்தை, ஓம் மீறுதல்களை சுமந்து தீர்க்கிற அந்த உன்னுடைய பாவத்திற்கு நிவாரணம் உண்டாக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி நான் தான் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறதினால் உன் பாவம் கழுவப்படும். கழுவப்படுகிற அந்த மனுஷனுடைய ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்படும். அப்ப அவன் பரலோகத்தை பார்ப்பான். அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மறுபிறப்பை எந்த மனுஷன் பெற்றிருக்கிறானோ அவன் அடுத்தபடியாக செய்ய வேண்டியது, தான் பெற்றுக்கொண்ட மறுபிறப்புக்கு அடையாளமாக கிறிஸ்துவோடு இந்த உலகத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்து இனி பரலோக வாழ்க்கைக்காக வாழ்வேன் என்று சொல்லி கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற அதை குறித்து சொல்லும் போதுதான் சொன்னாரு, ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். எதனால பிறக்கணும்? ஜலத்தினாலே பிறக்கும். இப்படி ஜலத்தினால பிறப்பிக்கப்பட்டவே அதுக்கு அடுத்தபடியாக பெறுகிறது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினாலும் பிறக்கணும். 3 தடவை பிறந்தா 1 தடவை தான் சாவும். 1 தடவை பிறந்தா 2 தடவை சாவும். நீங்க எப்படி சாகலான்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னு இங்க இருக்கிறவங்க யோசிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தரம் பிறந்தால் 2 தரம் மரணம், 3 தரம் பிறந்தால் 1 தரம் மரணம்.
அந்த மரணம் கூட பார்க்காம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம உயிரோட இருப்போம் அப்படின்னா அந்த வருகையில நாம என்ன செஞ்சிடலாம், எடுத்துக்கொள்ளப்படலாம். மரணத்தையே பார்க்காம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தை இந்த மறுபிறப்பு, ஜலப்பிறப்பு, ஆவியின் பிறப்பு என்கிற இந்த 3 பிறப்பை ஒரு மனுஷன் பெறும்போது மரணத்தையே காணாமல் கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பாக்கியம். இதை பெறாதவனுடைய வாழ்க்கையில அவன் செத்தா அப்படின்னா 2ஆம் மரணம்னு ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் வெளிப்படுத்தல். அந்த 2ஆம் மரணம் அக்கினியின் கந்தகமும் எரிகிற கடல், அந்த கடல்ல பங்கடைவான்னு சொல்லி. ஆக இந்த நாளிலே ஒரு 5 பேர் நினைக்கிறேன் இவங்க இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று தாங்கள் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம் என்றும் தொடர்ந்து இந்த உலகத்திற்காக, பாவத்திற்காக, தனக்காக வாழாமல் தனக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்காக அவர் அருள போகிற அந்த மகிமையான ராஜ்யத்திற்காக வாழ்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்திருக்கிறாங்க. அவங்களை இன்னைக்கு நாம ஸ்நானப்படுத்தி கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வைக்க போறோம். அப்படி உடன்படிக்கை பண்ற அவங்களை கர்த்தர் அவருடைய வருகை வரைக்கும் பாதுகாப்பார். அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாகி ஆண்டவர் வரும்போது வருகையில போவாங்க. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், மறுபடி பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும், மறுபிறப்பை பெற்றுக்கொண்ட இவர்களை இன்னைக்கு நாம ஜலப்பிறப்புக்குள் ஆக்க போகிறோம். இவர்களில் சிலர் ஆவியின் பிறப்பை பெற்றிருக்காங்க. பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இயேசுவை பரிசுத்தாவியானவர் நிரப்பினது போல அவங்களையும் கர்த்தர் நிரப்புவார். அவர்கள் ஆவியின் பிறப்பையும் பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தருடைய வருகைக்கு தகுதி உடையவர்களாக கர்த்தர் அவர்கள் மாற்றுவாராக. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இவர்களை ஒப்புக் கொடுக்க போகிற இவர்களை, ஸ்நானம் எடுக்க போகிற இவர்களை பரலோகத்தின் தேவன் கர்த்தருடைய வருகை வரைக்கும் பாதுகாத்து ஆண்டவருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட, ஒருவேளை மரணத்தை சந்திப்பார்களே ஆனால் எக்கால சத்தம் துணிக்கும். அப்பொழுது இவர்கள் உயிரோடு எழுந்திருக்கத்தக்கதாக மரணம் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானவர்களாக, உத்தமியே ஒருத்தியே என் பிரியமே என்று ஆண்டவர் சொல்லி அழைக்கத்தக்க தகுதியுடன் உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிஷம் இவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory Father. Ribaba sala dunama kara. Ribaba sora vadiantara bala sihenatari biala bakara. Udala rabashira maudura bakara bari binavasiala bari vika. ஆசீர்வதிக்கப்பா. வருகை வரைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்.